வணக்கம் நண்பர்களே. டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் பிப்ரவரி வரலுமே இருமல், சளி, ஜலதோஷம்னு எல்லாமே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான சூடான நண்டு ரசம் வச்சுருந்தோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 2 இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகா போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது கூடவே 4 பழுத்த தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1½ ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கணும். ஃப்ரை ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம நண்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நண்டோட காலெல்லாம் பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். நண்டு அரைச்சுமே ரசம் வைப்பாங்க. ஆனால் அதை அரைச்சி வடிகட்டி அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் ஸ்மெல்லுமே ஒரு மாதிரி வரும். அதனால் நம்ம நண்டு இடித்து போட்டுட்டோன்னா ரசம் சாப்பிடும் போது நண்டுமே எடுத்து கடித்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வாசனையாக இருக்கிறதுக்கு 2 பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஒரு உரல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் லைட்டாக போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது இப்போ நண்டு கூடவே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், ரசம் மசாலாவை போட்டுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு உப்புமே போட்டுக்கோங்க. ரசம் நார்மலாக பண்ணும்போது கொதிக்கக்கூடாது. ஆனால் நண்டு ரசம் பண்ணும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நண்டில் இருக்க சாரெல்லாம் இறங்கி வரும். சுட சுட சூப்பராக எடுத்து சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், சூப்பாகவும் குடிக்கலாம்.